வணக்கம். வாழ்க வளமுடன். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு டாக்டர் குரு நாகராஜன் அவர்களின் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 12 ராசிலையும் சனம் இருக்கும். சில ஆட்கள் கடந்த வருடங்களில் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடந்த வருடம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி பல வருடங்களாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாவது எனக்கு திருமண யோகம் இருக்கா சார் அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இதில் எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பேச போகிறோம். சில ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் இருக்கா இல்லைன்னா சில சமயம் தசாபுத்தியில் அந்த பாவங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு கட்டாய திருமணம் உண்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் இருக்கிற இடத்தை வைத்து உங்களுக்கு கட்டாயம் திருமணம் உண்டா அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் சில ராசிகளுக்கு திருமணம் இப்போ இல்லைங்கிற விஷயத்த நான் பேச போகிறது இல்லை. பட் உங்கள் ராசி இங்கே வரலைன்னா ஐயோ ஒரு திருமணம் இல்லைன்னு சொல்லிட்டாரே, திருமணம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 5ஆம் பாவம், 11ஆம் பாவம், 3ஆம் பாவம்லாம் சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு திருமணம் உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் சிலர் சோகமாக இருக்க முடியா, நான் இந்த ராசிக்காரசா என்ன திருமணம் நடக்கலை, என்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, ஜோதிடர் வாக்கு பழிக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு. அப்போ இந்த 2026 26 டிசம்பருக்குள்ள ஒரு திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகி திருமணம் முடிஞ்சா நமக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்க தானே, கமெண்டில் சொல்லுவீங்க தானே, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ரைட், மகிழ்ச்சி. இப்போ 2026 பொறுத்த மட்டும், இப்போ மேசராசியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் திருமணம் உண்டு. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த 7.5 சனி நடக்கு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும். இது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா சனி தான் கொடுப்பாரு. அந்த சனி கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 12 ராசியில் கும்பராசி, மீனராசி, மேசராசி இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த 2026 திருமணம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி தான் கொடுக்க போறாரு. என்னெல்லாம் கொடுப்பாரு? திருமணத்தை கொடுப்பாரு, சண்டை சச்சரவை கொடுப்பாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு, வீடு இல்லை வீடு கொடுப்பாரு, கார் இல்லை கார் கொடுப்பாரு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி தான் அதெல்லாம் கொடுப்பாரு. அப்போ இந்த 3 ராசிக்காரர்களுக்கு திருமணம் உண்டு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்க இருக்குன்னு, நீங்கள் நம்புங்க, நீங்கள் முயற்சி எடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஷப ராசியை பொறுத்த முடியும் குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரிஷப ராசிக்கு 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக கடகராசிலேருந்து பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு. இது குரு பார்க்க கோடி நன்மை. அது மட்டும் கிடையாது, வியாழ நோக்கம்னு சொல்லி ஒரு சொலவடை உண்டு, சொல் வழக்கு உண்டு. சார் எனக்கு வியாழ நோக்கம் வந்துருச்சா பாருங்கன்னு சொல்லி ஜாதகத்தை தூக்கிட்டு அந்த காலத்தில் வருவாங்க பெற்றவங்க. என்னோட மகனுக்கு வந்துருச்சா, என் மகளுக்கு வந்துருச்சா பார்த்து சொல்லுங்கம்பாங்க. இப்போ ரிஷபராசியை பொறுத்த முடியும் அவர் 5ஆம் பார்வையாக கடகராசியிலிருந்து விருச்சிகத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வியாழ நோக்கம் இவர்களுக்கு வந்து விட்டது. தைரியமாக இந்த நேரத்தில் திருமணத்தை செய்யலாம். அது மட்டும் கிடையாது, அவர் 7ஆம் பார்வையாக இந்த ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே திருமணமாகி திருமணத்தில் ஃபெயில் ஆனவங்க, அந்த கணவன் மனைவி பிரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு 2வது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சாலும் இந்த காலம் நடக்கும். அப்போ ரிஷபராசிக்கு முதல் திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த முதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். அப்போ ரிஷபராசிக்கு இது திருமண காலம்தான், மாற்றமில்லை. அடுத்து மிதுன ராசி, அவர் வியாழன் 2லேயே நிற்கிறார். வியாழன் 2ல் கடகராசியில் நிற்கிறாரு. 2ஆம் இடம் என்ன, குடும்பம். அப்போ வியாழ நோக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மிதுன ராசிக்காரங்க தைரியமாக இப்போ முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். வேற விஷயம்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. அவர் வியாழ நோக்கத்தில் நிற்கிறாரு, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க. கடகராசிக்கு சொல்ல வேணால், கடகத்திலே அவர் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு. வியாழ நோக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கி. அது மட்டும் கிடையாது, அவர் கடகராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, குழந்தை பாக்கியம். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னா உடனே குழந்தை பாக்கியமும் கொடுத்துருவாரு. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, சிரிச்சுக்கிட்டேவும் அந்த கதை தான் நடக்கும். ஸோ கடகராசிக்கு திருமணமும் உண்டு, குழந்தை பாக்கியமும் உடனே உண்டு. ரைட்டுங்களா? சிம்மராசி,
அவருக்கு ஏதாவது கோள்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னா அங்கே கேது தான் நிற்கிறாரு. 12ல் விரயத்தில் குரு நிற்கிறாரு. ஆனால் அந்த விரய குருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு. அயன சயன போகம், படுக்கை சுகம், மனைவியுடன் இருக்கக்கூடிய படுக்கை சுகம், கணவனுடன் இருக்கக்கூடிய படுக்கை சுகம், அறம் சார்ந்து, நான் அறமற்ற வழியை நான் சொல்லலை, அறம் சார்ந்து அந்த அயன சயன போகம் உண்டு. அப்போ இந்த ராசிக்கு, அந்த சிம்ம ராசிக்கு அவர் 12 அயன சயன போகத்தில் இருக்கிறதால் இந்த வேலையை அவர் செஞ்சு கொடுப்பார். ஏன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் வர்றாரு, 8ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றாரு. 8ஆம் இடம்ங்கிறது என்னன்னா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ பெண்களுக்கு இந்த காலத்தில் அவர் அந்த 8ஆம் இடத்தை இவர் தன்னோட 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. கடகராசியில் இருந்துட்டு மீனராசியை பார்க்குறாரு. அப்போ பெண்களுக்கு இந்த 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 காலம் வந்து கண்டிப்பான முறையில் இந்த 2026 மாங்கல்ய பலத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் உண்டு. கன்னியா ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் 11ல் போகிறாரு, லாபத்தில் இருக்கிறாரு. அவர் பார்க்குற இடம் 3ஆம் இடமா இருக்குது, முயற்சியாக இருக்குது. 3, 11 வேலை செய்யணும்னு சொல்லுவோம். அடுத்து அவர் பார்க்குற இடம் 5ஆம் இடம், குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல பார்க்குறாரு. அப்போ இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே திருமணம் நடந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முயற்சி எடுத்தால். திருமண விஷயத்தை பொறுத்த முடியும் 7 சனி இன்னும் கொஞ்சம் பெரிய தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு கன்னியாராசிக்காரங்க வந்து திருமண விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அடுத்து துளாராசி. துளாராசிக்கு அவர் குருவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10ல் தான் போகிறாரு. அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவு திருமண முயற்சி எடுத்தால் திருமணம் நடக்கும். ஏன்னா அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாலும் குடும்பம் அமைச்சு தருவார், ஷூராக நீங்கள் நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி, அவர் 9ல் நிற்கிறாரு. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார். அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் முயற்சி எடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். நீங்கள் முயற்சி எடுங்க. முதல் திருமணத்தை பொறுத்த முடியும் இப்போ ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பூராமே உங்களுக்கு செகண்ட் ஹேண்டாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இப்போ தனுசு ராசி, இந்த ராசிக்கு அதிபதியாகவே அவர் குரு இருக்கிறாரு. அவர் 8ல் போய் நிற்கிறாரு. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் நிற்கிறனால பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஆண்களாக இருந்தால் அவர் 2ஆம் பாவத்தை பார்ப்பதனால் அந்த பாவம் குடும்ப பாவமாக இருக்கிறதுனால குடும்பம் அமையும். ஆனால் அது நீச்ச வீடாக இருக்கிறதுனால நீச்ச வீட்டில் அவர் பார்க்குறாரு. சில சமயம் சின்ன சின்ன சிக்கல்கள் இது மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லாட்டி ஏற்கனவே திருமணம் முடிஞ்சவங்களை முடிக்கக்கூடிய நிலைமையும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை முயற்சி எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு வருஷம் பொறுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசி, 7ஆம் இடத்துலேயே குரு நிற்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது, திருமணத்துக்கு தைரியமாக முடிங்க. அடுத்து கும்பராசியை பொறுத்த முடியும் அவர் 6ல் போய் மறைகிறாரு. ஆனால் அயனசயன போகத்தை பார்க்குறாரு. இருந்தாலும் 6ல் மறைகிறனால இந்த காலத்தில் நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா பெரிய சிக்கல் சண்டை சச்சரவுலாம் வரும். கும்பராசியை கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க, தப்பு கிடையாது. மீனராசியை பொறுத்த முடியும் மீன ராசியவே அவர் பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் பார்க்குற இடம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கு வேணாம், குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும். திருமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக இந்த 2026 நான் சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் திருமணம் நடக்கும். நான் சொன்ன சில ராசிக்காரர்கள் பிரச்சனையோட திருமணம் நடக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணால் பிரச்சனையோட திருமணம் நடக்கும். நான் இந்த வருஷம் வேணாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் பொறுத்து பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் இருக்கும். இல்லாட்டி அதிக பிரச்சனையோட சண்டை சச்சரவோடு நடக்கும். இதுதான் இந்த வருஷம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்குங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.